ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாலட்சுமியோட இன்னொரு பூஜை தான் நம்ம பார்க்க போகிறது. இந்த பூஜை பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய பூஜையோடு சேர்த்து ஒரு சில சின்ன சின்ன விஷயத்தை நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இப்படி ஒரு பூஜையை நீங்கள் செஞ்சால் போதும். பொதுவாகவே மகாலட்சுமியோட பூஜை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நல்ல ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை தான் நம்ம ஆரம்பிக்கணும், அல்லது பௌர்ணமி நாள் அல்லது வளர்பிறை பஞ்சமி திதிகளில். சரி, இந்த மகாலட்சுமி பூஜை எப்படி செய்கிறது, எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கையில் காசு பணமே எங்களுக்கு தங்கலை, காதில் போட்டுக்கிறதுக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட எங்களுக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த ஒரு பூஜையை, எளிமையான பூஜை தான், ஆனால் ஒரு 50 ரூபாய் செலவு தான், ஆனால் கண்டிப்பாக இந்த பூஜையினால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டுனால் அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு நான் ஒரு 1/4 பவுன் கம்மலாவது வாங்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க. ஏன்னா அப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருந்து இந்த ஒரு பூஜையும் இந்த ஒரு பரிகாரத்தையும் செஞ்சு நான் கண்டிப்பாக பலன் அடைஞ்சிருக்கேன். அந்த மாதிரி நான் செய்த ஒரு பலன்கள், எனக்கு கிடைத்த வரன்களை வச்சு தான் நான் உங்களுக்கு ஒரு பதிவுலையுமே சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். பொதுவாகவே மகாலட்சுமி பூஜையை எல்லா பேரோட வீட்லேயுமே வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க. அப்படி ஒரு அந்த மகாலட்சுமி பூஜையோடு சேர்த்து இந்த ஒரு சின்ன பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு சின்ன தகவல்னு நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க அதை எப்படி முறையாக நம்ம செய்கிறதுன்றதை பார்ப்போம். அதாவது மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மகாலட்சுமி விக்கிரகம் இருந்துச்சுனாலும் வச்சுக்கோங்க. ஆனால் எந்த ஒரு விக்கிரகமாக இருந்தாலும் ஒரு ஆள்காட்டி விரல் அளவுக்கு மட்டும்தான் நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும். பொதுவாகவே மகாலட்சுமி வழிபாட்டுக்கு 5 முக தீபத்தை தான் எல்லா பேருமே ஏற்றுவாங்க, அல்லது வெள்ளி விளக்கு, வெள்ளி குத்து விளக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இதில் தோதி இல்லை, எங்களுக்கு வாரம் எங்களால் 5 முகம் அந்த வெங்கல விளக்கை எடுத்து விளக்கி தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, வெள்ளி விளக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க இந்த ஒரு வழிபாட்டுனால. 5 முகத்திலேயே மண்ணில் அகல் விளக்கு நம்மளுக்கு கிடைக்கிது, அது குத்து விளக்கு மாடல்லையும் கிடைக்கிது. அப்படி இல்லாட்டினா அகல் விளக்குலேயே 5 முக விளக்கு நம்மளுக்கு கிடைக்கிது, அது ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் அப்படி இல்லாட்டினா எங்களுக்கு 5 முகத்தில் கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. பஞ்சு திரி 2 திரியை ஒன்றா நம்ம இணைச்சி போட்டுக்கிறணும். நெய் வாங்குறதுக்கு வசதி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் நெய் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நான் ஏற்கனவே என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், சம்பங்கி தீப எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம நல்லெண்ணெய்க்கு அதே எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அந்த காஸ்ட்டு தான் நம்மளுக்கு. அந்த எண்ணெயை நீங்கள் காய்ச்சி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா சாதாரணமாக வீட்டில் தீபத்துக்கு எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக நல்லெண்ணெய் அல்லது சம்பங்கி எண்ணெய் அல்லது நெய் தீபம், இது 3 மட்டும் போதும். ஆனால் இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. அதை பற்றின வீடியோஸ் நான் அடுத்து வர்ற வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். யூஸ் பண்ணலாம், ஆனால் அந்த பஞ்சக்கூட்டில் என்னென்ன ஆயில் சேர்த்துருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் இப்போது நல்லெண்ணெய் 5 முக தீபம் ஊற்றிக்கோங்க, பஞ்சு திரி போட்டுக்கோங்க. நெய்வேத்தியத்துக்கு முடிஞ்சவங்க பால் பாயாசம் செய்யுங்க. அப்படி இல்லாட்டினா கொஞ்சம் போல் டைமண்ட் கல்கண்டு வச்சா போதும், அல்லது கருப்பு கலர் உலர் திராட்சை, அதுவும் இல்லாட்டினா பெருச்சம்பளம். இதில் ஏதாவது நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நெய் தீபம் ஏற்றிட்டு அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு இந்த நெய்வேத்தியத்தை, அதாவது பிரசாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பத்தி காமிச்சுக்கோங்க, சாம்பிராணி காமிச்சுக்கோங்க. இதில் என்ன ஸ்பெஷல், எல்லா பேருமே சொல்கிறது தானே அப்படின்னு நினைப்பீங்க. வீடியோவோட எண்டில் ஒரு சில வீடியோவை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரெகுலராக நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை 108 தடவை அல்லது 48 தடவை அல்லது 21 தடவை, உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் வீட்டில் வேலை இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நேரத்தோட சிச்சுவேஷனை பொறுத்து ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமின்ற நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து கையில் புஷ்பத்தை வச்சு அந்த மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனைகள், போற்றி, குங்கும அர்ச்சனை என்ன வேணும்னாலும் நம்ம
செஞ்சுக்கரலாம். இப்போ இந்த 5 முக தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஸ்பெஷலாக இன்னும் 2 தீபம் ஏற்றணும். இந்த தீபம் நான் சொல்கிறது வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த ஒரு வழிபாட்டோடு சேர்ந்து செஞ்சால் போதும். இப்போ 5 முக தீபம் நம்ம ஏற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு தீபம், அதுவும் நம்ம வாரம் ஏற்றுறோம். ஆனால் நான் ஒரு பரிகாரம் ஒன்று சொல்ல போகிறேன். அதுக்காக ஒரு உப்பு தீபம் தனியாக ஏற்றிக்கோங்க. ஒரே ஒரு பஞ்சகவ்ய விளக்கு. ஸோ நடுவில் 5 முக தீபம், இன்னொரு பக்கம் உப்பு தீபம், இன்னொரு பக்கம் பஞ்சகவ்ய விளக்கு. இது 3 விதமான தீபத்தையும் ஏற்றி வச்சுட்டு ஒரு 2 விதமான முடிச்சு ஒன்று நம்ம செய்ய போகிறோம், பொட்டணம் மாதிரி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலர் துணியை எடுத்துக்கோங்க. 100 மில்லி அளவுக்கு தங்கத்தில் காயின், அதாவது ஜஸ்ட்டு ஒரு 600 வரும் அல்லது 700, அவ்வளவுதான் வரும். அதை கண்டிப்பான முறையில் யாருக்கெல்லாம் தங்கம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க அதை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா சின்னதாக ஏதாவது ஒரு உடஞ்ச மூக்குத்தியோட திருகாணி இல்லை வேறு என்ன இருக்கோ உங்ககிட்ட தங்கம்னு சொல்லிட்டு அதை சின்னதாக ஒன்று அந்த துணியில், மஞ்சள் கலர் துணியில் வச்சுக்கோங்க. 3 ஜாதிக்காய், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், இது 3ஐயுமே சேர்த்து வச்சு ஒரு பொட்டணம் மாதிரி முடிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அது மேலே இந்த பொட்டணத்தை வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு சிகப்பு கலர் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 ரூபாய் காயின், ஒரே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், அதையும் சேர்த்து அதையும் சிகப்பு கலர் நூலில் வச்சு ஒரு பொட்டணம். அப்போ ஒரு மஞ்சள் கலரில் தங்கம் வச்சு ஒரு பொட்டணம், சிகப்பு கலரில் காசு வச்சு ஒரு பொட்டணம். இந்த 2ஐயுமே நடுவில் சின்னதாக ஒரு தட்டு வச்சு அதுக்கு 2 மல்லிகைப்பூ போட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது அதுக்கும் மகாலட்சுமிக்கும் சேர்த்து அந்த நான் சொன்ன இந்த 2 பொட்டணத்துக்கும் சேர்த்து நீங்கள் அர்ச்சனை மாதிரி செஞ்சுட்டு நல்ல ஒரு பூஜையை நல்ல ஒரு சுக்கிரஹோரை அல்லது குருஹோரை, ஆனால் வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் அல்லது வருகின்ற தை மாத பௌர்ணமி அன்னைக்கு, இந்த பூஜை வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் செய்யணும். அதுலேயும் வளர்பிறையாக மட்டும்தான் இருக்கணும். இந்த பூஜையை செஞ்சுட்டு சுக்கிரஹோரை அல்லது குருஹோரையில் அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற பணப்பெட்டகம் அல்லது மணி பர்ஸ், பணப்பெட்டகம்னா அதெல்லாம் எங்ககிட்ட இல்லைம்மா, எங்ககிட்ட பணம் இருந்தால் தானே எங்களுக்கு பணப்பெட்டகமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்னதாக ஒரு மணி பர்ஸ் வச்சுக்கோங்க. அந்த 2 முடிச்சையுமே அந்த பர்ஸில் போட்டு வச்சுருங்க. அவ்வளவுதான். நீங்கள் அதை வந்து மறந்துடலாம். அடுத்து நீங்கள் இப்போது இந்த மாதமா அடுத்த மாதமா எப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் இந்த பூஜையை நான் சொல்லக்கூடிய நாட்களில் சொன்னிருக்க அந்த நாட்களில் நீங்கள் செஞ்சுட்டு பர்ஸில் வச்சுட்டு விட்டுருங்க. திரும்ப மறுபடியும் அதை அடுத்த வருஷம் நீங்கள் எடுத்தால் போதும். அவ்வளவுதான் இந்த பூஜை. இப்போ அந்த முடிச்செல்லாம் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கர்ச்சீஃப் அளவுக்கு ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்து பன்னீரில் நல்லா நனைச்சி காய போட்டுருங்க. ஏன்னா பன்னீர் வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது. பன்னீரில் நல்லா நனைச்சி காய போட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா சுருக்கமாக இருக்குது, இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து என்னோட பழைய பொட்டணம். திரும்ப நான் மறுபடியும் இந்த பூஜையை பண்ண போகிறேன். அதனால தான் அதுக்கு முன்னாடியே அதை எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன். 3 ஜாதிக்காய், ஒரு 5 ரூபாய் காசு, கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், இதை வச்சு நீங்கள் அப்படியே பொட்டணம் மாதிரி கட்டிக்கிறலாம். சிகப்பு துணிக்கு சிகப்பு கலர் நூல் அல்லது அந்த துணியிலேயே நூல் மாதிரி கட் பண்ணி பொட்டணம் மாதிரி செஞ்சாச்சு. அவ்வளவுதான். இது வந்து காசு பணம் தங்குறதுக்காக எடுத்து வச்சுருக்க ஒரு சின்ன பொட்டணம் தான். இதை ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் சின்னதாக அதே அளவுக்கு ஒரு கர்ச்சீஃப் அளவுக்கு மஞ்சள் கலர் துணி, இதையும் நீங்கள் பன்னீரில் நனைச்சி நல்லா காய வச்சுக்கோங்க. பன்னீரில் நனைச்சி காய வைக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த தங்கக்காசு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பழசாக இருக்குது, எவ்வளோ நெளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. நான் வாங்கின 100 மில்லி தங்க காயின் இது தான். நான் அப்போ வாங்கும்போது 550 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுது. இது போன வருஷம் பூஜையில் நான் யூஸ் பண்ணின அந்த துணி தான். அதனால தான் லேசாக கசங்களாக இருக்குது. இப்போ அந்த
துணியில் 3 ஜாதிக்காய், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், அதை வாங்கி வச்சுருக்க சின்னதாக ஒரு கோல்டு. உங்கள்கிட்ட பழைய தோடு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட வச்சுக்கரலாம். எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க, தங்கம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க தங்கத்தை மனசில் நினச்சிட்டு மஞ்சள் கலர் துணியில் இந்த ஒரு பொட்டணத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணின இந்த 2 பொட்டணத்தையும் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. மகாலட்சுமி போற்றி அர்ச்சனை நீங்கள் அந்த மகாலட்சுமி பூஜையில் செய்யும்போது இதை 2யுமே வச்சு நீங்கள் போற்றி அர்ச்சனைகள் செஞ்சு இந்த 2 முடிச்சதான் ஒரு சின்னதாக ஒரு பர்ஸில் நீங்கள் நிரந்தரமாக போட்டு வச்சுட்டு மறுபடியும் இதே பூஜையை நீங்கள் அடுத்த வருஷம் 1 வருஷம் கழித்து செஞ்சால் போதும். இந்த பூஜை நீங்கள் செய்கிறதுனால அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நான் 100க்கு 100 சொல்கிறேன், 1 கிராம் தங்கமாவது நீங்கள் வாங்குவீங்க. இதை நான் செஞ்சு பலன் அடைந்த ஒரு பூஜை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் நல்ல தகவல்களோடு பார்க்கலாம். பாய்.